ரைட். ஸோ மக்களே, அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. இன்றைக்கி கற்றுக்க போகிற டாபிக் இஎம்ஐயோட கண்டினியூவேஷன் பேசிகிட்ருக்கோம். தேர்ட் லெக்சர் பேசிகிட்ருக்கோம் இல்லையா. இதில் 3 இஎம்ஐ பற்றி பேசியிருந்தேன். நான் போகும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ கிளாஸ் கவனிங்க, டைம் ஆகிட்டுருக்கு. ஸ்டாட்டிக் இஎம்ஐ முதல்ல பேச போகிறோம். ஸ்டாட்டிக் இஎம்ஐயில் 2 விஷயம் ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒன்று செல்ஃப் இண்டக்ஷன், இன்னொன்று மியூச்சுவல் இண்டக்ஷன். ஒன்று செல்ஃப் இண்டக்ஷன், இன்னொன்று மியூச்சுவல் இண்டக்ஷன். இதெல்லாம் ஓகே சார். ஃபைக்கு பதிலாக என்பிஏ காஸ் தீட்டா. இனிமேல் எப்போல்லாம் ஃப்ளக்ஸு உங்கள்கிட்ட கேட்குறனோ அப்போல்லாம் இந்த ஃபுல் ஃபார்முலா தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் படித்தது பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு படிச்சிங்க. இஎம்எஃப்க்கு என்னடா ஃபார்முலா? மைனஸ் ஆஃப் டி5 பை டிடி சார், ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி பை டிடி. இந்த இடத்துல என்பிஏ காஸ் தீட்டா. என் கான்ஸ்டன்ட்டு, ஏ கான்ஸ்டன்ட்டு, தீட்டா கான்ஸ்டன்ட்டு. மேக்னட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால், இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே உனக்கு புரியுதில்ல. மேக்னட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் இஎம்ஐ. இது வரைக்கும் நான் நேற்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இல்லையா சார். ஸ்டாட்டிக் இஎம்ஐ ஓகே சார். மேக்னட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகணும். அதில் 2 கேஸ் நீங்கள் சொல்லித்தரணும்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று செல்ஃப் இண்டக்ஷன். இந்த லெசன்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 டாபிக். ஒன்று செல்ஃப் இண்டக்ஷன், இன்னொன்று மியூச்சுவல் இண்டக்ஷன். ரொம்ப ஈஸி. இண்டக்ஷன்னா வர்றது என்ன வரும்? இஎம்எஃப் வரும், இல்லைனா கரண்ட் வரும். அப்போது இஎம்எஃப் வர்றதையோ கரண்ட்டு வர்றதையோ தான் நான் இண்டக்ஷன்னு சொல்ல போகிறேன். இங்கே ஒரு காயில் எடுத்துக்கிறேன். அந்த காயில் ஒரு பேட்ரியோட கனெக்ட் பண்ணுறேன். இந்த காயிலிருந்து பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் ஐ. ஒரு சாலினாய்டு வழியாக ஐ கரண்ட் போனால் அங்கே என்ன நடக்கணும் உனக்கு நல்லா தெரியும். மேக்னட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். இதை நம்ம போன லெசனில் படித்தோம், மியூ0 NI. எங்கெல்லாம் மேக்னட்டிக் ஃபீல்டு வருதோ அங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் வரும். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் இன்டியூஸ்டு கரண்ட் வரும், இன்டியூஸ்டு இஎம்ஐ வரும். சரி, எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது என்னோட காயில். ஒரே ஒரு காயில் வழியாக ஐ கரண்ட் போகும் பொழுது அதே காயிலில் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, அதே காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இப்படி என்னோட காயிலேயே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகி என்னோட காயிலேயே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் அதுக்கு பேர் தான் செல்ஃப் இண்டக்ஷன். என்னோட காயிலால் பக்கத்து காயிலில் நடந்தால் மியூச்சுவல் இண்டக்ஷன். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செல்ஃப் அப்படின்னா என்னோட காயிலில் கரண்ட் போகுது, என்னோட காயிலில் மேக்னட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, என்னோட காயிலேயே ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. எல்லாமே என்னோட ஒரே காயில். இதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன் சார். சரி, என்னடா ஃபார்முலா? இங்கே கரண்ட்டு நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா நிறைய ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த டாபிக் வருது. Phi is proportional to I. ஃபைனா ஃப்ளக்ஸு, ஐனா பேட்ரியிலேருந்து நீங்கள் கொடுத்த கரண்ட்டு. அப்போ ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடுங்க சார். ஸ்கூல்லலாம் உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க, தெரியலனா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. எல்ஐ. அந்த எல்லுக்கு அது பேர் வைங்க சார். நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஒரு வேளை அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தெரியலன்னா அது கோஎஃபிஷியன்ட் ஆரம்பிச்சிக்கோ. அந்த டாபிக் பேர் அப்படியே எழுதிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். எல்லா டாப்பிக்கும் இது பொருந்தும். உனக்கு அந்த கான்ஸ்டன்ட் பேர் தெரியலனா கான்ஸ்டன்ட் ஆஃப் அந்த டாபிக், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த டாபிக். அப்போ ஃபை ஈக்குவல் டு எல்ஐ. இந்த இடத்துல யார் ஹீரோ? எல்லு தான் ஹீரோ. யார் எல்லு? செல்ஃப் இண்டக்ஷன், அவன் தான் எல்லு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்க. ஃபை ஈக்குவல் டு எல்ஐ. சார் புரிஞ்சிருச்சு. அப்போது எல்லுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா சார்? கோஎஃபிஷியன்ட் ஆரம்பித்தா இண்டக்ஷன்னு முடியணும். அதே வெறும் எல்லை எப்படி சொல்லுவீங்க? செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன்னு சொன்னாலும் சரி தான், செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி தான். ரெண்டும் ஒரே வார்த்தை தான் சார். புரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு எல் மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 5/I பண்ணணும்டா. 5/I பண்ணணும். அப்போது யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சார். அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். 5க்கு ஒரு வெபர்ரா, கரண்ட்டுக்கு ஒரு ஆம்பியர்.
அப்போ வெபர் பெர் ஆம்பியரா சார்? வெபர் பெர் ஆம்பியரோட வேறு ஏதாவது யூனிட் இருக்கா சார்? இந்த டாப்பிக்கோட ஹீரோ ஹென்ரி. அப்போ எல்லோட யூனிட் ஹென்ரிங்களா? ஆமாம். வெபர் பெர் ஆம்பியர் இல்லைனா ஹென்ரி. கற்றுக்கிட்டிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? ஃபை ஈக்குவல் டு எல்ஐ. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஊறுப்பட்ட சம் கேட்பாங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். யூனிட் சொல்லிட்டேன். அக்கார்டிங் டு லென்ஸ் லா மைனஸ் ஆஃப் டி5 பை டிடின்னு இப்போ தான் படிச்சிங்க, 2-3 நாளாக படிச்சிட்ருக்கீங்க. மைனஸ் ஆஃப் டி பை டிடி ஃபைக்கு பதிலாக எல்ஐ. இப்போ தானே படிச்சிங்க ஃபைக்கு பதிலாக எல்ஐ? ஆமாம் சார். அப்போது இங்கேருந்து இ மட்டும் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு எல் கான்ஸ்டன்ட்டு, ஐ சேஞ்ச் ஆகுது. நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும் சார், கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது, இஎம்எஃப் வருது. இப்போ ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இதுலேயும் ஏகப்பட்ட சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எல்லுக்கும் ஈக்கும் ஐக்குமான ரிலேஷன் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடின்னு ரொம்ப கவனமாக கற்றுக்கிட்டோம் சார். இந்த யூனிட்லேருந்து, இந்த ஃபார்முலாவிலேருந்து எங்களுக்கு எல் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எல் மட்டும் வேணும்னா இ மேலே இருக்கும்டா, பை டிஐ பை டிடி கீழே இருக்கும். கொஞ்சம் உங்களோட கவனம் இங்கே இருக்கணும். நான் யூனிட்டில் எப்படிலாம் மாத்திரன்னு கவனிங்க. இஎம்எஃபோட யூனிட்டு வோல்ட்டுன்னு நாங்கள் படிச்சிருக்கோம் சார். பெர் ஆம்பியர் பெர் செகண்டு. வோல்ட்டு ஆம்பியர் செகண்டு. வோல்ட்டு பெர் ஆம்பியர் செகண்டு மேலே போயிடுச்சு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா விஎஸ்ஏ பவர் -1ன்னு சொன்னாலும் ரைட்டு தான். யாராவது யோசிக்காமல் சொல்லுங்கள், இது யாரா இருப்பா? வோல்ட் பெர் ஆம்பியர். வோல்ட் பெர் ஆம்பியர் யாரா இருப்பா? விச் மீன் வி பை ஐ. படிச்சிருக்கே, நிறைய படிச்சிருக்கு, காலங்காலமாக உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. வி பை ஐ யார்? ரைட், நல்லா கண்டுபிடிச்சிங்க. அப்போ வோல்ட் பெர் ஆம்பியர்னாலே அது ரெசிஸ்டன்ஸ் இல்லை? ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம் தானே. அப்போது சார் ஓம் செகண்ட் கூட எல்லோட யூனிட் தானே? ஆமாண்டா. இப்போ 4-5 யூனிட் இருக்கும் போல இருக்கே சார். சரி, யூனிட்டை ரொம்ப தரவா இருங்க. உங்களோட போர்டில் சமீபத்தில் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆப்ஷன் 3 ரைட்டு, ஒரே ஒன்று தப்பு. அது தப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். எல் ஈக்குவல் டு 5/I. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வெபர் பெர் ஆம்பியர் ஃபஸ்ட்டு யூனிட்டு, இல்லைன்னா ஹென்ரி ரெண்டாவது யூனிட்டு, இல்லைன்னா வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வெர்ஸ் மூணாவது யூனிட்டு, இல்லைன்னா ஓம் செகண்ட் நாலாவது யூனிட்டு. இந்த 4 யூனிட்டும் மனப்பாடலாம் நீ பண்ணக்கூடாது. ஈஸியாக டெரைவ் பண்ணி பார்த்து அழகாக கற்றுக்கலாம். ரைட்டா? ஸோ செல்ஃப் இண்டக்ஷனில் உனக்கு 2 ஃபார்முலா இப்போ இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். 5 ஈக்குவல் டு எல்ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி5 பை டிடியிலிருந்து மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. சூப்பராக, நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, இப்போ இந்த 2 ஃபார்முலா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம உள்ளே போக போகிறோம். எல்லா டாப்பிக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த பசங்க வந்து இஎம்ஐ பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரில. டேரக்ஷன் கூட நல்லா கற்றுக் கொடுத்துட்டேன். அன்னன்னைக்கு ஃபார்முலா படிச்சுட்டு கொடுக்குற செம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? நீ எந்த யூனிட்லாம் பயந்து வெறுத்து ஒதுக்குறீங்களோ அந்த யூனிட்லலாம் நம்ம அவ்வளோ டாமினன்ட் பண்ணணும், அவ்வளோ அப்போ நல்லா கற்றுக்கணும். அதுக்கான நேரத்தை அது கூட நம்ம செலவு பண்ணணும். ஒன்றுமே பண்ணாத ஃபிசிக்ஸ் ஒன்று எப்படி வரும்? வராதுல்ல. ரைட்டா? ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் பற்றி பேசிட்டேன். இப்போ மியூச்சுவல் நாளைக்கு தான் பேச முடியும். இன்றைக்கி செல்ஃப் இண்டக்ஷன்லேயே ஊர்பட்ட கொஷின் இருக்குது அடுத்த கிளாஸ். ரைட், செல்ஃப் இண்டக்ஷன் பேசிட்டீங்க சார், டேரக்ஷன் சொல்லிட்டீங்க, இன்டியூஸ்டு பேராமீட்டர் சொல்லிட்டேன், அவுட் சைடு ஆன் இன்சைடு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஓகே, அடுத்தது இன்னொரு சின்ன ட்ரிக் பாருங்களேன் சார். எல் ஈக்குவல் டு 5/Iன்னு சொல்லி கொடுத்தீங்க. 5க்கு பதிலாக NBA காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்தீங்க. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் அங்கே இருக்கிற 2 வெக்டார் பி அண்ட் ஏ. அப்போ ஒரு வேளை தீட்டா 0வாக இருந்தால் 5க்கு பதிலாக NBA பை IA. இதுலேயும் சம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. NBA பை IA. என்ன சார் சம் கேட்பாங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் கொடுத்துருவாங்கடா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்கடா, ஏரியா ஆஃப் த காயில் கொடுத்துட்டு போகிற கரண்ட்டை சொல்லிடுவாங்க, செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேட்பாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். கோஎஃபிஷியன்ட்டுன்னு வந்துச்சுன்னா இண்டக்ஷன்னு முடியணும், செல்ஃப்னு ஆரம்பிச்சிங்கன்னா இண்டக்டன்ஸ்னு முடியணும். இண்டக்டன்ஸ் தமிழில் தன்மின் தூண்டல், எனக்குள்ளாரேயே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது. ரைட்டா?
ரைட் பை. ஸோ உங்கள் ஸ்கூல் போர்டுக்கும் சரி நீட் போர்டுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 மார்க் பேச போகிறோம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் காயில். கவனமாக கவனி, நான் ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன், இதுக்கப்புறம் வர எல்லா கொஷினும் நீங்களே சால்வ் பண்ண முடியும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் காயில். இப்போ என்ன பிரச்சனைனா, போன லெசன் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் உனக்கு நல்லா தெரியணும். அதுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் நல்லா படிக்கணும்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நல்லா படிக்கணும். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமான கொஷின் குறிச்சிட்டாங்க சார், இந்த லெசன் விட்டலாம் அந்த லெசன் விட்டலாம், அப்படி பேச முடியாது. எல்லாமே கண்டினியூட்டி. ஸோ அதனால தான் பயந்து நம்ம வெட்ட ஒதுங்கி நிற்கிறோம். சரி பை. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் காயில். யாராவது சொல்லுங்கள், இது ஒரு சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயிலில் ஐ கரண்ட் போகுது. அப்போ சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நான் சொல்கிறேன் டாட், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ரைட் ஹேண்டோட தம்பை இங்கே வைக்கிறேன், 4 ஃபிங்கர் உள்ளே போயிட்டு இந்த பக்கமாக வெளில வருது. நான் சொன்னது ரைட்டாக இருந்தால் உனக்கு அது புரிஞ்சிருக்கும். தம்பை இந்த பக்கம் வைக்கிறோம், அந்த பக்கம் கால் ஃபிங்கர் எல்லாம் உள்ளே போயிட்டு நடுவில் வழியாக வெளில வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார் சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நாங்கள் படிச்சிருக்கோமே, μ0 I/2R சொல்லி கொடுத்தீங்களே. ரேடியஸ் ஆர்னு எடுத்தால் μ0 I/2R. இதே பாதியாக இருந்தால் π4R போட்டிங்க, 90 டிகிரியாக இருந்தால் π8R போட்டிங்க. இல்லை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் ஒரு n போட்டுக்கிறேன் சார். அப்போது இது என்னடா அது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில். ஃப்ளக்ஸுக்கு என்ன சார் ஃபார்முலா? ஜென்ரல் ஈக்குவேஷன் NBA cos θ. உங்களுக்கு தெரியுமா θ 0. ஏன் θ 0? B வந்து அவுட்வர்ட்ஸ், ஏரியாவும் ஸ்க்ரீன்லேருந்து உங்களை தான் பார்க்குது. நல்லா பாருங்கள், ஏரியாவும் ஸ்க்ரீன்லேருந்து உங்களை பார்க்குது. உங்களை நேராக ஒரு அம்பு நோக்கி வருது. இப்போ தான் ராமாயணம் முடிஞ்சுது பாருங்க. அப்புறம் பெரிய பெரிய வில்லெல்லாம் விட்டாங்கன்னு வச்சுக்கேன். என்ன சார் எல்லாம் பார்ப்பீங்களான்னு? அதை ஒன்றை மட்டும் பார்ப்பேன். எங்கே விட்டேன்? அம்பு. ரைட் பை. ஸ்க்ரீன்லேருந்து ஒன்றை நோக்கி வர்றது தான் ஏ, ஸ்க்ரீன்லேருந்து ஒன்றை நோக்கி வர்றது தான் பி. ஏரியாவும் பியும் ஒரே டைரக்ஷன். ஸோ θ 0ன்னு நீங்கள் உணரணும். θ 0வாக இருந்தால் φ = NBA cos 0 1 கற்றுக்கிட்டோம் சார். ஃபைக்கு பதிலாக n, பிக்கு பதிலாக μ0 NI/2R. இது என்னடா அது, சர்க்குலர் சார். ஏரியா என்னடா, πr². இந்த 6 போய் சேர்ந்துருச்சு. ஃபைக்கு பதிலாக μ0 n² I, μ0 ஒரு n I² n² I πr/2. சரியாக எழுதியிருக்கேண்ணா, μ0 n² πr/2. ஆனால் நான் யாரை தேடி போயிட்டுருக்கேன்? செல்ஃப் இண்டக்டன்ஸை தேடி போயிட்டுருக்கேன். செல்ஃப் இண்டக்டன்ஸா எங்கடா இருக்குது சார்? ஃபைக்குள்ளார மறைஞ்சிருக்கு சார். அவனை அப்படியே பிடிச்சி வெளில எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஃபைக்கு பதிலாக உடச்சிருங்க, எல்லைன்னு ஆரம்பிச்சிருங்க. அப்போது μ0 n² I πr/2. இந்த ஐயும் போய் சேர்ந்துடும் சார். கடைசியாக நாங்கள் தேடி வந்தது μ0 n² πr/2. உங்களோட போர்டுக்கும் சரி எனக்கும் சரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா, μ0 n² πr/2. கொஞ்ச நேரம் அந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சர்க்குலர் காயில் வழியாக கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, அதே காயிலில் EMF இன்டியூஸ் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் தானே செல்ஃப் இண்டக்டன்ஸு? ஆமாம் சார். அப்போ எல்லுக்கு என்னடா ஃபார்முலா? ஸோ μ0 n² πr/2, μ0 n² πr/2. இப்போ எல்லுக்கும் ஆருக்கு என்னடா சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எல்லுக்கும் n²க்கு என்னடா சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சம்மை நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். புரிஞ்சிருச்சு சார். ஒரு வேளை இது மீடியமில் இருந்தால் என்னடா பண்ணுறது? அசால்ட்டு சார். இந்த μ0 அடிச்சு தூக்கி போட்டுட்டு μn² πr/2. ஏன்னா ஃபிசிக்ஸில் யாருனாலே நாட் வந்துடும். மீடியம்னாலே பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் μ0, பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் μn² πr/2. சூப்பராக இருக்கிறது கொஸ்டின். அப்போ ஒரு சர்க்குலர் காயில் வழியாக ஐ கரண்ட் போகும் பொழுது அதில் வர்ற எவ்வளோ எல்லுடான்னு கேட்டால் μ0 n² πr/2, μ0 n² πr/2 பிளேஸ்டு இன் அ மீடியம் μn² πr/2. உங்களோட 3 மார்க்காக இந்த டெரிவேஷன் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த ஃபார்முலாவில் சம் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். ரைட்டா? முதல்ல கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன். நான் முடிக்க செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. 11க்கான சிலபஸ் பசங்க அனுப்பிச்சிட்டாங்க. 12க்கு என்ன சிலபஸ்ன்னு தெரில. இப்போ கிளாஸ் முடியும் போது என்கிட்ட சொல்லுங்கள். ரைட் பை. அடுத்தது சார், இப்போது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் சர்க்குலர் காயில் பார்த்தீங்க.
வேறு ஏதாவது இது மாதிரி பேசணுமா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சாலினாய்டு. முன்னாடி வந்து ஒரு சர்க்குலர் காயிலுக்கு கண்டுபிடிச்சிங்க, இப்போது லாங் சாலினாய்டுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறீங்க. அந்த கொஷினை விட இந்த கொஷின் தான் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சாலினாய்டு. சார் நாங்களே ட்ரை பண்ணுறோம் சார். இது வழியாக ஐ கரண்ட் போகிறதா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு சாலினாய்டு சார். சாலினாய்டில் போன லெசனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் μ0 ஸ்மால் என்ஐன்னு கற்றுக் கொடுத்தீங்க. இல்லைன்னா μ0 கேபிட்டல் NI/Lன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா நம்பர் டென்சிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த்துன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். டொராய்டு சாலினாய்டு சொல்லி கொடுத்தல அங்கே. ஃபைக்கு பதிலாக வழக்கம் போல் NBA. ஏன்னா எல்லா கொஷின்லையுமே θ0 தான். சர்க்குலர் காயிலாக இருந்தாலும் θ0 தான், சாலினாய்டாக இருந்தாலும் θ0 தான். சரி, இதுக்கப்புறம் நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம். என்னுக்கு என்ன எழுதிருங்க, இந்த பிக்கு அப்படியே இவனை எழுதிருங்க, μ0 NI/L. இங்கே ஏரியா அப்படியே இருக்கட்டும் சார், ஏன்னா சர்க்குலர் காயில், அதனால் πr ஸ்கொயர்னு சொன்னீங்க. இது ஏரியா ஆஃப் த சாலினாய்டுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது டோட்டல் 5 வேணும்னா μ0 N² IA/L. சார் சூப்பர் சார், புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன L தானே வேணும். L எங்கே ஒளிஞ்சிருக்கு? 5க்குள்ளார ஒளிஞ்சிருக்கு. அப்போ LI வேணும்னா μ0 N² IA/L. ஐயும் போய் சேர்ந்ததுன்னா Lக்கு பதிலாக μ0 N² A/L. கீழே இருக்கிற L லென்த் ஆஃப் அ சாலினாய்டு. கீழே இருக்கிற L லென்த் ஆஃப் அ சாலினாய்டு. மேலே இருக்கிற L கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். அதான் கொஷின். நீங்கள் கண்டுபிடிக்க போனது L, கேபிட்டல் L கண்டுபிடிக்க போயிருக்கீங்க. ஃபார்முலாக்குள்ளார இருக்கிற L லென்த் ஆஃப் அ சாலினாய்டு. எப்படி படிப்பியோ தெரியாது, இந்த 2 கொஷினாக அவ்வளோ அற்புதமாக படிக்கணும். சார் பிளேஸ்டு இன் அ மீடியம், ஏதாவது மீடியத்தில் பிளேஸ் பண்ணிட்டா என்ன சார் ஆகும்? அப்படியே μ0 உடச்சிருங்க. μ N² A/L. μ N² A/L. ரைட்டா? ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஒரு சின்ன கொஷின் உங்கள்கிட்ட, எனக்கு 2 ஃபார்முலாவை தெளிவாக சொல்லணும். நான் மேலே தூக்கிறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் காயில், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சாலினாய்டு. 2 பேருக்கும் L வேணும். ஃபர்ஸ்ட் ஒன்னோட L என்ன? μ0 N² πr/2 வரணும் சார். அப்படியே அதை பார்த்து எழுதுங்க. μ0 N² A/L. Placed in a medium μ N² πr/2. Placed in a medium μ N² A/L. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கவனமாக கற்றுக்கணும். ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஐடியா தான் உங்களுக்கு தேவை. அப்போது டேட்டா உனக்கு நல்லா தெரியும். பெர்மியபிலிட்டி 4π × 10⁻⁷ அவங்க கொடுத்துருவாங்க, இல்லை உனக்கே தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க, ரேடியஸ் ஆஃப் த காயில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு ரேடியஸை தவிர மீது எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக பாருங்கள். அப்போ இந்த L யாரை பொறுத்து மாறலாம்? N² பொறுத்து மாறலாம், R பொறுத்து மாறலாம். இல்லை, அப்படி தான் யோசிக்கணும் ப்ரொபோர்ஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும். μ0 இங்கே இதை வால்யூமாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஏரியா அதிகமானால் லென்த்து குறையும், லென்த் அதிகமானால் ஏரியா குறையும். அதனால் இதை வால்யூமாக கன்வெர்ட் பண்ணணும். மேலே ஒரு L, கீழே ஒரு L மல்டிப்ளை பண்ணி அப்புறமா எடுத்துகிட்டு வரணும். அதை ப்ராப்ளம் சால்விங் வரும்போது நம்ம கற்றுக்கலாம். ஸோ சர்க்குலர் காயிலோட கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா, சாலினாய்டோட கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா. ஸோ நல்லா கற்றுருப்பீங்க நம்புகிறேன். அடுத்தது இன்னும் ஒரு கொஷின் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். சரி, நாங்கள் 10வது படிக்கும் பொழுது when 2 resistors R1 R2 are connected in series. ஒரே நிமிஷம். 2 resistor connected in series, RS equals to R1 plus R2 படிச்சிருக்கோம் சார். சரிடா, when 2 resistors are connected in parallel, R1 R2, parallelக்கு 1/R1 plus 1/R2, அதை சால்வ் பண்ணிங்கன்னா R1 R2 plus R1 R2, RP equal to R1 R2 by R1 plus R2. சரி, இதெல்லாம் நாங்கள் 10th படிச்சிட்டோம். வேறு ஏதாவது புதுசாக சொல்லுங்கள். Capacitors are connected in series, 1/C1, 1/C2, 1/C3. சார், இது 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கோம், சொல்லி கொடுத்துருக்கீங்க. கெப்பாசிட்டர் பேரலல் என்னடா ஃபார்முலா? C1 plus C2 plus C3.
இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார்? நாங்கள் யோசிக்கிட்டா இப்போ இந்த லெசன்லேயும் ஏதோ சீரீஸ் அண்ட் பேரலல்னு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மூளை சரியாக யோசிச்சா இந்த ஆள் ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்கிறான்? அப்போது ரெசிஸ்டாரோட சீரீஸ் பேரலலும் கெப்பாசிட்டரோட சீரீஸ் பேரலலும் ஏன் ஞாபகப்படுத்தணும்? அப்போ இந்த லெசன்லேயும் ஏதோ ஒரு சீரீஸ் அண்ட் பேரலல் கான்செப்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த லெசனோட ஹீரோ யார்? சாலினாய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. 2 சாலினாய்டு இல்லை 3 சாலினாய்டு இல்லை n சாலினாய்டு சீரீஸில் கனெக்ட் ஆக போகுது, இல்லை பேரலில் கனெக்ட் ஆக போகுது. வழக்கம் போல் எஃபெக்டிவ் கேட்க போகிறீங்க. இதே தானே, ரைட்டா? ஒரு டைம் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நீ வெளில போயிட்டுனா இவ்வளோ தானே ஃபிசிக்ஸ்னு அந்த மாதிரி இருக்கும். நீ படிக்க மாட்டேற, பயப்படுற. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? போன லெசனில் படிச்சது இன்னும் 4 லெசன் தள்ளி படிப்பீங்க. அங்கே படிக்கிற கான்செப்ட் திருப்பி படிப்பீங்க. ஆட்டம், டியூவல், நியூக்ளியெல்லாம் படிக்கும்பொழுது அப்படியே அண்ணன் தம்பி கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும், பக்கத்தில் இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் படிப்பீங்க, அப்படியே டியூவல் நேச்சரை திருப்பி படிப்பீங்க. செமிகண்டக்டரில் அப்படியே திருப்பி படிப்பீங்க. ஒன்றும் பெருசாக புதுசாலாம் கிடையாது. நீ என்ன ஒரே ஒரு விஷயமும் பார்க்குற, அதனால் உனக்கு புதுசாகவும் கஷ்டமாகவும் தெரியுது. ஒரு டைம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே மறக்காது. ரைட் பே, இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இண்டக்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் நடத்த போகிறீங்க. இண்டக்டார்ஸ், இண்டக்டார்னா யார் சார்? இண்டக்டார் தான்டா சாலினாய்டு. Inductors are connected in series and parallel. Inductors are connected in series and parallel. இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னும் ஒரு கொஸ்டின் தான். Inductors are connected in series and parallel. சரி, இண்டக்டார்னா ஒரு சாலினாய்ட், இன்னொரு சாலினாய்ட், இன்னொரு சாலினாய்ட், எத்தனை வேணாலும் போட்டுக்கோங்க. இங்கே L1, இங்கே L2. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். L1 ஃபஸ்ட்டு காயிலோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் இல்லைனா செல்ஃப் இண்டக்டன்ஸ். L2 செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ செகண்ட் காயில். எப்பயுமே எங்களுக்கு தெரியும் சார், இது வழியாக ஐ கரண்ட் போச்சுன்னா இங்கே ஒரு பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும், இங்கே ஒரு பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும். ஏன்னா சீரீஸ் காம்பினேஷனில் கரண்ட்டு தான் சேம்னு நாங்கள் காலங்காலமாக படிச்சுட்ருக்கோம். அப்போ கரண்ட்டு சேமாக இருந்தால் பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும். டோட்டலாக நான் கொடுத்தது V. இந்த லெசனில் E1 E2 ஈன்னு யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஏன்னா EMF V வேண்டாம். அப்போ எங்கே ஆரம்பிக்கிறீங்க? E = E1 + E2டா. ஈக்கு பதிலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தீங்களே -L × di/dt. E1க்கு பதிலாக -L × di/dt -L2 di/dt. சரி, சின்ன பசங்க நீங்களை ஏமாத்துறீங்க. எல்லுக்கு மட்டும் இன்னும் L1 L2ன்னு போட்டிருக்கீங்க. ஏன் ஐ மட்டும் di/dt di/dt di/dtன்னு போட்டிருக்கீங்க? ஏன் அது I1 I2ன்னு போட முடியாதா உங்களால்? ஏன் I1 I2ன்னு என்னால் போட முடியல? யாரா சொல்லி பார்க்கும். சும்மா சொல்லு, ஏன் I1 I2ன்னு எழுத முடியல? சீரீஸில் கரண்ட் கான்ஸ்டன்ட். சீரீஸில் கரண்ட் சேம், ரைட். எல்லாருமே நல்லா சொன்னீங்க. சீரீஸில் கரண்ட் கான்ஸ்டன்ட்டு, அப்போ சேஞ்ச் இன் கரண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இவனை எடுத்து காலி பண்ணிடுங்க. மைனஸ்ஸு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டுருங்க. சரி, இது என்ன அப்படியே ரெசிஸ்டார் மாதிரியே இருக்குது? ஆமாண்டா, ரெசிஸ்டாரில் சீரீஸ்க்கு R1 + R2ன்னு கற்றுக் கொடுத்தீங்க. அப்போது இண்டக்டன்ஸ் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமாம்பா. L = L1 + L2. L = L1 + L2. கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்களா? L = L1 + L2. பேரலல் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். 1/L = 1/L1 + 1/L2 டெரைவ் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஸோ இண்டக்டார்ஸ் கனெக்டட் இன் பேரலல். இப்போ சீரீஸ்க்கு என்ன ஃபார்மில் சொல்லி கொடுத்தேன்? L1 + L2 எத்தனை இருக்கோ அப் டு Ln. எல்லாமே சேமாக இருந்தால் என்னன்றது நம்பர் ஆஃப் இண்டக்டார்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இந்த காம்போனண்ட்டோட பேர் இண்டக்டார். இண்டக்டார், அதுலேருந்து வர்ற அந்த ப்ராப்பர்ட்டி இண்டக்டன்ஸ். கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார், அதுலேருந்து வர்றது ரெசிஸ்டன்ஸ். கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், அதுலேருந்து வர்றது கெப்பாசிட்டன்ஸ். கற்றுக்கிட்டிங்களா? உனக்கு தேவை இண்டக்டார்ன்ற காம்போனண்ட்டு, அதுலேருந்து வர்றது இண்டக்டன்ஸ். பேரல் சொல்லி கொடுங்க சார். ஒரு இண்டக்டார் இன்னொரு இண்டக்டாரா இங்கேருந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். சரி, நாங்களே ட்ரை பண்ணுறோம். இங்கேருந்து ஐ கரண்ட் போகணும்.
இந்த ஜங்ஷன் வந்தது மேலே I1 ஆகும் கீழே I2 ஆகும் பிரிஞ்சிடும். ஏன்னா பேரலில் கரண்ட் மாறும்னு நாங்கள் படிச்சிருக்கோம். பொட்டென்ஷியல் சேமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பொட்டென்ஷியலுக்கு ஈன்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? I கொடுத்துருக்கண்டா I1 I2ன்னு பிரிஞ்சிருச்சுடான்னு சொல்ல போகிறீங்க. ரைட்டா? ஈக்குவல் டு -L இன்ட்டு di/dt தானே? ஆமாம்பா. எல்லா பக்கமும் டைமை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டா di/dt di1/dt di2/dt இது என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் செஞ்சுக்கிட்டேன். போத் சைட் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த di/dtயை மட்டும் கவனிங்க. E/L வரல பாரு. di/dtயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோ. எல்லை கீழே தூக்கிட்டு வந்து போடு -E/L. இப்போ இங்கே என்ன வரணும்னு யோசிச்சிருப்பீங்க. -E/L1 -E/L2 E மைனஸ் அடி தூக்கி போட்டிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் ஆசையாக தேடி வந்தது 1/LP = 1/L1 + 1/L2ன்னு கவனமாக கற்றுக்கணும். இல்லை ப்ராப்ளம் சால்விங் தான்ப்பா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டுக்கு எந்த அளவுக்கு இது கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன் பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கான்ட்டு. பட் நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக அது உண்டு, கண்டிப்பாக தேவைப்படும். L=L1 + L2 1/LP = 1/L1 + 1/L2ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் 3 கொஷின் கற்றுக் கொடுத்துருக்கேன். சர்க்குலர் காயிலோட சொல்லி கொடுத்துருக்கேன், சலினாய்டோட சொல்லி கொடுத்துருக்கேன். தென் சலினாய்டை சீரிஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ரைட்டா? யாராவது சொல்லுங்கப்பா, இவனை எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? எனர்ஜி ஸ்டோர்டு கெப்பாசிட்டர். அப்போது கெப்பாசிட்டர்லேயே எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும், இப்போ இண்டக்டரில் பண்ண முடியாதா? அப்போ அடுத்த கொஸ்டின் என்னடா பேச போகிறோம்? எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் எ இண்டக்டர் பேச போகிறோம் சார். டாபிக் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் எ இண்டக்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் இந்த கொஷின் இந்த கெப்பாசிட்டர் நடத்தும் பொழுது இஎம்ஐ லெசனில் இதே மாதிரி நம்ம ஒரு கேள்வி படிப்போம்பான்னு அன்றைக்கி சொன்னேன். அன்றைக்கின்னா என்றைக்குன்னு கேட்காத, ஒரு காலகட்டத்தில் சொன்னேன். நான் எல்லா வருஷமுமே சொல்லுவேன். சில டயலாக்லாம் பழக்கப்பட்டு அப்படியே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தானாகவே ஓடியாந்து விழுந்துடும். எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் எ கெப்பாசிட்டர் பேசுகிறோம். இஎம்ஐ லெசனில் இதே மாதிரி ஒன்று வரும்டா, அங்கே ½ CV² சொல்லி கொடுத்தேன், இங்கே ½ LI² சொல்லி தர போகிறேன்டா, அப்படிலாம் பேசணும்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் எ இண்டக்டார். சார் இது ஒரு இண்டக்டார் எடுத்துக்கோங்க, ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனர்ஜினா என்ன சார்? நான் எவ்வளோ வேலை செய்கிறேனோ அதான்டா எனர்ஜி. நீங்கள் கொடுத்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வியை தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஈன்னு எடுத்துக்கிட்டோம். போகிற கரண்ட் ஐ. ரைட்டா? ஒர்க் டன்னுக்கு பவர் இன்ட்டு டைம்னு எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குது சார். ஏன் நீங்கள் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறீங்க? எனர்ஜி கண்டுபிடிக்கணும்ல. அப்போ எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா நீ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியணும். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்டு ஆஸ் எ எனர்ஜி. அப்போ முதல்ல ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். பவருக்கு எப்போ வோல்டேஜ் கரண்ட்லாம் வந்துடுச்சோ விஐன்னு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்போ டெரிவேஷன் நீங்கள் எங்கடா ஸ்டார்ட் பண்ணணும் சார்? ஸ்மால் ஒர்க் டன் ஆரம்பிச்சுக்கோங்க. EIDT. இது யாரும் நினச்சி பயந்துராது, இவனும் இவனும் ஒன்று தான். டபிள்யூக்கு பதிலாக ஸ்மால் DW, விக்கு பதிலாக E, ஐக்கு பதிலாக I, DT ஸ்மால் DT. புரிஞ்சிருச்சு சார். இனிமேல் டெரைவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஈக்கு பதிலாக -L இன்ட்டு di/dt. இங்கே ஒரு I இருக்குடா, இங்கே ஒரு DT இருக்குடா. இந்த DTயும் போய் சேர்ந்துருச்சு. W வேணும் சார். இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. -L I இன்ட்டு DI. இங்கே இன்டகிரேஷன் டேர்ம் என்ன? I இன்ட்டு DI. X இன்ட்டு DX மாதிரி I இன்ட்டு DI. சார் லிமிட்டு நான் என்ன பேட்டரியை ஆன் பண்ணவே இல்லை, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். 0. மேக்ஸிமம் கரண்ட்டு I0. அப்போ 0 to I0 தான் லிமிட்டா? இந்த பேட்டரி ஆஃப் பண்ணுறேன், 0. ஆன் பண்ணது மேக்ஸிமம். அப்போ லிமிட் எங்கேருந்து எங்கடா? 0 to மேக்ஸிமம். புரிஞ்சிருச்சு சார். அப்போ ஒர்க் டன் = -L காமனாக வெளில எடுத்துருங்க. I இன்ட்டு DI சார் x² / 2 மாதிரி I² / 2 சார். இன்டகரல் ஆஃப் x இன்ட்டு DX x² / 2ன்னு தெரியும். அப்போ ஒர்க் டன் = 1/2. லிமிட் பார்த்துக்கோங்க, லோயர் லிமிட் பற்றி கவலைப்படாத, 0. அப்பர் லிமிட்டு I0². விருப்பம் ஸ்மால் I0 கேபிட்டல் I0 என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ். அப்போ
இப்போ W ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் எல் ஐ நாட் ஸ்கொயர். இந்த W தான் U. U ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் எல் ஐ நாட் ஸ்கொயர் இல்லை எல்ஐ ஸ்கொயர். எல் யார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். ஐ நாட் யார்? மேக்ஸிமம் கரண்ட்டு. அப்போ ஒரு இண்டக்டாரில் கரண்ட் போகும் பொழுது எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? ஹாஃப் எல்ஐ ஸ்கொயரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் சிவி ஸ்கொயரு. அதே மாதிரி இங்கே ஹாஃப் எல்ஐ ஸ்கொயரு. சார் இந்த ஃபார்முலா இதெல்லாம் ஓகே சார். நான் 2 முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனமாக கவனி. அப்படியே மேலே இருக்கட்டும். ஹாஃப் சிவி ஸ்கொயர் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். இது என்ன எனர்ஜியாக ஸ்டோர் ஆச்சுன்னு சொல்லி கொடுத்தீங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஹாஃப் எல்ஐ ஸ்கொயரா மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டும் ரெகுலராக கேட்குற கொஷினு. இந்த 2 கொஷினுக்கு கீழே இந்த லைன் நீங்கள் எழுதணும். கெப்பாசிட்டர் எழுதும்போது எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எழுதணும். இண்டக்டார் எழுதும் பொழுது மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எழுதணும். இப்படி எழுதினா தான் கடைசியாக ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. சார் எனர்ஜி ஸ்டோர்டு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மைனஸ் நான் விட்டுறேன். அக்கார்டிங் டு லென்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். லென்ஸ்லானாலே அங்கே மைனஸ் ஓடியாந்துடும். நான் எந்த பக்கமாக ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணுறனோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். U ஈக்குவல் டு ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர். ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர். சார் இந்த ஈக்குவேஷன்லாம் கொஞ்சம் மாற்றுறது சொல்லிக் கொடுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஃபார்மில் எழுதுங்களேன். U ஈக்குவல் டு ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர். இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இதை கொஞ்சம் மாற்றி காமிங்க சார். 5க்கு பதிலாக எல்ஐன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நான் மாற்ற போகிறேன்? 1/2 எல்ஐ ஒரு எல்ஐ, அவ்வளோதானா? அப்போ U ஈக்குவல் டு 1/2 5iன்னு சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஐக்கு பதிலாக 5/L ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 L I ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பை L ஸ்கொயர். L போயிடுச்சு. U ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பை 2L ரெண்டாவது ஃபார்மு. இது ஃபஸ்ட்டு ஃபார்மு, இது தேர்ட் ஃபார்மு. இந்த 3 ஃபார்மையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். எப்படி கேட்டாலும் ஃபார்மை மாற்ற தெரிஞ்சுக்கணும். 5க்கு பதிலாக எல்ஐ, 5க்கு பதிலாக எல்ஐ. அங்கே கூட U ஈக்குவல் டு ஹாஃப் சிவி ஸ்கொயர்னு படித்தேன். சிவிக்கு பதிலாக க்யூன்னு படிச்சிங்களே, க்யூ ஸ்கொயர் பை 2cன்னு படித்தேன், ஞாபகம் இல்லை? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஃபார்மை மாற்ற கற்றுக்கணும். U ஈக்குவல் டு ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஃபார்மு. ரெண்டாவது U ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு 5 இன்ட்டு I செகண்ட் ஃபார்மு. U ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயர் பை L 2L தேர்ட் ஃபார்ம். இதில் 3 சம் போட கற்றுக்கணும். ப்ரப்போர்ஷனாலிட்டி சம் கண்டிப்பாக கேட்பாங்க. கொஷினில் L இருக்குது, I இருக்குது, அப்போ இவனை யூஸ் பண்ணணும். கொஷினில் 5 இருக்குது, I இருக்குது, இவனை யூஸ் பண்ணணும். கொஷினில் 5 இருக்குது, L இருக்குது, இவனை யூஸ் பண்ணணும். ஒரே ஃபார்முலா படித்து வச்சுக்கிட்டு எனக்கு அது தெரில இது தெரிலன்னு சொல்லக்கூடாது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை மாற்ற கற்றுக்கிட்டாலே ஓரளவு ஜெயிச்சிடலாம். ரைட்டா? ஸோ அடுத்தது இதோட கண்டினியூட்டி தான் எனர்ஜி டென்சிட்டிஸு. பாருங்க. எனர்ஜி டென்சிட்டி. சரி, டென்சிட்டினாலே எங்களுக்கு தெரியும் ரோ. எதுவாக இருந்தாலும் வால்யூமால் டிவைட் பண்ணால் அது டென்சிட்டி. இப்போ நான் எழுதியிருக்கிறது மாஸ் டென்சிட்டி. இப்போ எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். புரிஞ்சிருச்சு சார்? எனர்ஜியை வால்யூமால் டிவைட் பண்ணணும். எனர்ஜியை வால்யூமால் டிவைட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுக்கு டெரிவேஷன் தேவைப்படாது. டெரிவேஷன் வேணால் நோட்ஸ் பார்த்துக்கோ. டெரிவேஷன் சரியே அதையும் போட்டு காமிச்சிடுறேன். ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர். யூக்கு பதிலாக இப்போ தான் படிச்சிங்க, மைனஸை விட்டுருங்க. இப்போ வால்யூம் ஏரியா இன்ட்டு லென்த்து. இந்த எல் வேறு, அந்த எல் வேறு. மேலே இருக்கிற எல் கோஎஃபிஷியன்ட்டு, கீழே இருக்கிற எல் லென்த்து. அப்போ 1/2 L I0 ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் சாலினாய்டு ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியாவுக்கு πr ஸ்கொயர் இன்ட்டு லென்த்து. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படிச்சிங்க. எல்லுக்கு பதிலாக μ0 n ஸ்கொயர் A/L. நாமே ஒரு கடா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் லாங் சாலினாய்டுன்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தனே. μ0 n ஸ்கொயர் A/L. சரி, இங்கே ஒரு I ஸ்கொயர் சார், கீழே ஒரு πr ஸ்கொயர் L. இந்த இடம் I ஸ்கொயரு. கேன்சல் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணிடு, மற்றதெல்லாம் கீழே இருக்குது. 1/2 அப்படியே இருக்கும். மேலே μ0 n ஸ்கொயர் A
ஒன்று பண்ணலாமா? வரேன். இந்த ஏவையும் இந்த பையார் ஸ்கொயர் அடிச்சிட்டான்னு, ஏன்னா அதுவும் ஏரியா இதுவும் ஏரியா தானே. அப்போ இங்கே ஏ வரக்கூடாதுல்ல, ஏ வரக்கூடாது. இங்கே ஐ ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? மேலே இருக்கிற ஏரியாவையும் கீழே இருக்கிற ஏரியாவையும் அடிச்சிருக்கேன். என்ன அங்கே ஏன்னு வச்சுக்கிட்டேன், இங்கே பையார் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டேன். ரெண்டும் ஒன்று தான். நம்ம சொலினாய்டு தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? 1/2 சார் மியூ நாட்டால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, மியூ நாட்டால் டிவைட் பண்ணிடுங்க. மியூ நாட்டால் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டேன், கீழே டிவைட் பண்ணிட்டேன். யாராவது சொல்ல முடியுமாடா? இது எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்கா? சலினாய்டு யோசிங்க. b equal to மியூ நாட் ஸ்மால் என்ஐன்னு சொன்னீங்க, மியூ நாட் என்ஐ பை எல்னு சொன்னீங்க. அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் வரும் சொல்லுங்கள்? வாயை தர, அது என்ன வரணுங்க? பா மியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்கொயர் பி ஸ்கொயரா? மியூ நாட் என்ஐ பை எல் வந்து பி. அப்போ எல்லாமே அங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கு. அப்போ பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட்டு. சூப்பரா. இனிமேல் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டால் ஸ்மால் யூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட்டுன்னு சொல்லணும். பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட்டு. ஏகப்பட்ட சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. எனர்ஜி ஸ்டோர்டில் கீழே அடுத்து எழுதணும். ஸ்டேட் போர்டில் இருக்காது, என்சிஆர்டியில் கண்டிப்பாக இருக்கும். யூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூக்கும் பிக்கும் டேரக்ட்லி ப்ரொபோஷனல். சரி, எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. கேபிட்டல் யூ யார், ஸ்மால் யூ யார்? கேபிட்டல் யூன்றது எனர்ஜி ஸ்டோர்டு, ஸ்மால் யூன்றது எனர்ஜி டென்சிட்டி. அப்போ எனர்ஜி டென்சிட்டி பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட், பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட். ஸோ பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். இந்த டெரிவேஷன் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி ஸ்டோர்டுக்கு பதிலாக ½ LI ஸ்கொயரு, தென் எல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மேலே இருக்கிற ஏரியா கீழே இருக்கிற ஏரியாவை கேன்சல் பண்ணுறேன். மியூ நாட்டால் மல்டிப்ளை பண்ணி மியூ நாட்டால் டிவைட் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் எனக்கு பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட்னு கிடைக்குது. கற்றுக்கிட்டிங்களா? ரைட். கேர்ஃபுல்லாக செல்ஃப் இண்டக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டது 5 = LI ஃபஸ்ட்டு ஃபார்முலா கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது ஃபார்முலா -dφ/dtன்னு ஆரம்பிச்சிங்க. அங்கேருந்து -L × di/dtன்னு போயிட்டீங்க. எல்லாத்தோட யூனிட் கற்றுக் கொடுத்தேன். யூனிட் ஆஃப் எல் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபஸ்ட்டு யூனிட்டு ஹென்ரின்னு சொல்லி கொடுத்தீங்க. ரெண்டாவது யூனிட்டு வெபர் பெர் ஆம்பியர்னு சொல்லி கொடுத்தீங்க. மூணாவது யூனிட்டு ஓம் செகண்டுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த ஓமுக்கு பதிலாக வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்டுன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஓகே, ஸோ யூனிட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது சர்க்குலர் காயிலோடது எல்லு மியூ நாட் என் ஸ்கொயர் πr/2. நான் எதாவது தப்புன்னா சொல்லுங்கடா. அப்படியே கை எழுதுது, அது சரியாக தப்பான்றது நீ தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த லெசன் நடத்துகிறேன். லாஸ்ட் இயர் நடத்துனது, அதோட இப்போ தான் இப்போ ரிப்பீட்டருக்கு நடத்தணும். அரௌண்ட் மே மந்தில் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். நோட்ஸ் கூட பார்க்கல, அப்படியே ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், நான் பின்னாடி செக் பண்ணிக்கிறேன். ஸோ மியூ நாட் என் ஸ்கொயர் πr/2. சாலினாய்டோடது மியூ நாட் என் ஸ்கொயர் a/L. இண்டக்டாஸ் சீரீஸ் L1 + L2. இண்டக்டாஸ் parallel L1 L2/L1 + L2. எனர்ஜி ஸ்டோர்டு ½ LI ஸ்கொயர். இதோட 3 ஃபார்மு ½φi, 5² / 2L. மூணுமே. எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூ, கேபிட்டல் U பை வால்யூம். சால்வ் பண்ணிங்கன்னா b² / 2 மியூ நாட். ரைட்டா? ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் செக் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம்.